AUSD கோல்டில் நெக்ஸ்ட் செட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஒரு செல் செட்டப் கொடுத்துருந்தேன். கரெக்டாக ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நம்மளோட கீ ஸ்ட்ரக்சர் லெவலில் ட்ரிகர் ஆகிட்டு ட்ராப் ஆயிருந்துச்சு. இப்போ அந்த செட்டப்போட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஷியன் ரேஞ்ச் ஸ்வீப் பண்ணிவிட்டு வரும்போது நியூயார்க்கில் இந்த கீ லெவலில் என்ட்ரி பார்த்துருந்தோம். கீ லெவலில் கரெக்டாக என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு ட்ராப் ஆச்சு. இப்போ அடுத்த என்ட்ரி எப்படி மார்க்கெட் கொடுத்துருக்குன்னா நெக்ஸ்ட்டு பிஓஎஸ்க்கு உள்ளுக்குள்ளே ஃப்ளிப் என்ட்ரி பாருங்கள். இந்த இம்பேலன்ஸோடு இருக்கக்கூடிய பிளாக்கில் ட்ரிகர் ஆகி ட்ராப்டு ஃப்ரைடே கொடுத்த என்ட்ரி. இப்போ இன்றைக்கி எந்த இடத்துல என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா இப்போ ஃப்ரைடே என்ட்ரி எடுத்துகிட்டு வந்த சேம் அதே பிளாக் கிட்ட நம்ம இம்பேலன்ஸோட பிளாக் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மாக இப்போ 3275 இங்கே இருக்கக்கூடிய ரேஞ்சஸில் என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இன்றைக்கான ஏஷியன் ரேஞ்ச் வந்து 3290 இருக்குது. அப்படிங்கும்போது அந்த லிக்விடிட்டி எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கரெக்டாக நம்மளுக்கு இங்கே இம்பேலன்ஸும் அதுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய ஏரியா போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு இங்கே பிஓஎஸ் அண்டு ட்ரேட் ரேஞ்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கமிங் ஆர்டர் ஃப்ளோவில் இந்த 3340 லெவல்லேருந்து ட்ராப் ஆகணும். அப்படி இந்த லெவலை கட் பண்ணிட்டா நமக்கு வந்து ஃப்ளிப்புக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஏரியா கட் ஆகாத வரைக்கும் செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ செல்லுக்கான என்ட்ரிஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கி நாளைக்கு பார்த்துட்டு செல் செட்டப் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க லெவல் நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. ஜஸ்ட் இது என்னோடய வியூ. நீங்கள் உங்களோட அனலைசேஷனில் மேட்ச் ஆனால் மூவ் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.